அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகரை உங்க வீட்டுல மனதார நினைத்து இந்த வழிபாடை செய்யுங்க. அதுவும் இந்த வழிபாடை நீங்க செய்யணும்னா உங்களோட கர்மா வழிவிட்டால் மட்டுமே இதை ஒரு முறையாவது உங்க வீட்டுல நீங்க செய்து வழிபாடு செய்ய முடியும். ஏன்னா இத நீங்க உங்க வீட்டுல தொடர்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில பெரிய பிரம்மாண்டமான மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க 100% உணரலாம். இந்த வழிபாடை நம்மளுக்கு இப்ப திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் இந்த வழிபாடு முறையை நீங்க கட்டாயம் சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் இத வழிபாடு செய்யட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வழிபாடெல்லாம் நம்ம வீடியோ தொகுப்புல நம்ம போட்டிருக்கோம். அதுவும் இப்ப நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல நீங்க தொடங்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த புது வருடம் ஆங்கில வருடம் பிறந்து மறுநாளே பாத்தீங்கன்னா சஷ்டி வருகிறது, தேய்பிறை சஷ்டி வருது. அப்ப நீங்க உங்க வீட்டுல இந்த பொருளை வாங்கி வைத்து நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. என்ன வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல் வழிபாடு தாங்க. வேல் நீங்க ஒரு வேல் வாங்கி வைத்து உங்க வீட்டுல நீங்க வழிபாடு பண்ணுங்க. சரி வேல் வழிபாடு தானே அப்படின்னுட்டு நீங்க ஈஸியா எடுத்துட்டு நீங்க போயிடாதீங்க. சஷ்டி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு முழு விளக்கத்தோட இந்த வீடியோ பதிவுல நான் சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை நம்ம சொல்றதுக்கு அந்த பக்தர் அவர் பலனடைந்திருக்கார். இந்த வேல் வாங்கி அவங்க வீட்டுல வைத்து அபிஷேகம் பண்ணி இன்று வரை அவர் அந்த அபிஷேக வழிபாடை கடைபிடித்துக்கிட்டு வர்றார். ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு அபிஷேகம் செய்யும் பொழுது எல்லாரும் இப்ப உள்ள சூழல்ல யாருனாலையும் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி நேரம் இல்லை, அதனால நான் மாசத்துக்கு ஒரு முறை செய்யறேன், வாரம் ஒரு முறை செய்யறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த பக்தர் பாத்தீங்கன்னா தினமும் வேல் வழிபாடு வீட்டுல ரொம்ப எளிமையான முறையில அவர் செய்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாராம். நீங்க முதல்ல வேல் வழிபாடு செய்தீங்கன்னா அதுக்குள்ளதையும் நான் சொல்றேன். இல்ல தொடர்ந்து நீங்க வேல் வழிபாடு பண்ணி வந்தீங்க, நீங்களும் எளிமையான முறையில இந்த பக்தர் சொன்ன பதில், அதாவது திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர் இப்ப சொன்னார் இல்லையா, அது மாதிரி நீங்க ரொம்ப எளிமையா கூட நீங்க பண்ணலாம். அவர் பாத்தீங்கன்னா தினமும் அந்த வேல் ஏன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்திரக்கடையில எல்லாம் அந்த நான் கூட பிக்சர்ல காமிக்கிறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணா தண்ணி ஊத்துற மாதிரி எல்லாம் அந்த பாத்திரம் எல்லாம் அங்க அந்த அபிஷேகத்துக்குன்னே விக்கிறாங்க. அது நீங்க வாங்கிக்கலாம். அது வாங்கிக்கிட்டு நீங்க அது மேல வேல் வச்சு கூட நீங்க அபிஷேகம் பண்ணலாம். அவர் பாத்தீங்கன்னா 2 அபிஷேகம் செய்துதான் அவர் வழிபாடு பண்ணுவாராம். இல்லைன்னா 3 அபிஷேகம் தினமும் பாத்தீங்கன்னா 3 அபிஷேகம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஷ்டி அப்ப அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா அதே மாதிரி முருகருக்கு ரொம்ப உகந்த நாளா வர இந்த வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமையில தான் இந்த வழிபாடு இப்ப ஒரு 5 அபிஷேகம் செய்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா தினமும் இவர் இந்த 3 அபிஷேகம் செய்வாராம். விபூதி அபிஷேகமும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணி அவர் தினமும் அந்த வேல் வழிபாடை அவங்க வீட்டுல செய்து நம்ம முருகப்பெருமானுடைய ஒரு மந்திரத்தை சொல்லி அவர் வழிபாடு பண்ணிட்டு வருவாரா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, குடிசையில இருந்தவன் கோபுரத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்லல, அதே போல அவரு நம்பிக்கையோட அவருக்கு ஒரு முருகப்பெருமான் உடைய பக்தர் அதாவது திருச்செந்தூர் முருகருடைய பக்தர், அவர் திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்யல, இதை செய்யுங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி அவரை இதை தொடர்ந்து செய்து நீங்க நம்பவே மாட்டீங்க, குடிசையில இருந்த ஒரு கோபுரம் போன கதையில தான் இன்னைக்கு அவர் ரொம்ப நல்ல சீரும் சிறப்புமா நல்லபடியா திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருளோட இருக்கட்டும். இருந்தாலும் அவர் சொன்ன கதையை கேட்கும் பொழுது அவ்வளவு பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான கதை அது தெரியுங்களா. அதை நம்ம இப்ப சொல்லல, ஆனா அந்த வழிபாடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க உங்க வீட்டுல செய்யுங்க. இப்ப புதுசா நீங்க இந்த வேல் வழிபாடை நீங்க செய்து தொடங்குறீங்கன்னா வருகின்ற ஆங்கில வருடத்திலே பாத்தீங்கன்னா முதல்ல வர்றது நம்ம சஷ்டி வருதுங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அதுவும் சஷ்டி வருகிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சஷ்டி வருது. நீங்க அந்த சஷ்டி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க. ஏன்னா கட்டாயமா நீங்க வேல் வாங்கிட்டு நீங்க கோயில்ல போய் முருகர் சன்னதி உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா நீங்க அங்க வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்ல ஏன்னா எப்போதுமே வேல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா வீட்டுல மஞ்சள் தண்ணி ஊத்தி கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க முருகருடைய பாதத்துல வச்சு வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வச்சு அதை நீங்க தொடர்ந்து உங்க வீட்டுல நீங்க இந்த வழிபாடு பண்ணலாம். அதுவும் அந்த வேலை நீங்க
கடையில வாங்கும் பொழுதே இந்த வேல் வந்து ஆறுபடை முருகன் நினைப்பீங்க. அதுல ரொம்ப வந்து மனம் முருகி அந்த வேலை பிடிங்க. வேலை பிடிச்சி திருச்செந்தூர் முருகரை மனதுல நம்பிக்கையோட உங்களுக்கு எந்த ஆறுபடை வீடுலே வந்து ரொம்ப பிடித்த கடவுள் இருப்பாங்களே அவரை நினைத்து நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய சன்னதியில போய் அவர்கிட்ட பாதத்துல வச்சு வாங்கிட்டு வந்து நீங்க இந்த வேலை வந்து உங்க வீட்டுல வைத்து அபிஷேகம் பண்ணுங்க. நீங்க தினமும் இவங்களை போல ரொம்ப வந்து என்னால அவ்வளோ அபிஷேகம் பண்ற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னாலுமே நீங்க ரொம்ப எளிமையான முறையில கூட நீங்க பண்ணலாம். தினமும் பால் விட்டு கூட அபிஷேகம் பண்ணலாம், இல்ல தினமும் பன்னீர் விட்டு அபிஷேகம் பண்ணலாம், இல்ல தினமும் விபூதி இட்டு கூட நீங்க வந்து அந்த வேலுக்கு இந்த வழிபாடு செய்யலாம். ஆனா இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த வழிபாடையும் நீங்க நம்பிக்கையோட செய்யும் பொழுதுதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையே நம்மளுக்கு அந்த திருச்செந்தூர் முருகர் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஏன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே அவளை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வேல் வைத்து வழிபாடு செய்யவே முடியாது. அவர் கரெக்டா அவங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா நானும் எனக்கு ஒருத்தர் சொன்னாருன்னு நான் எல்லாருக்குமே சொன்னேம்மா, ஆனா யாருனாலையுமே அந்த வேலை வைத்து வீட்டுல வழிபாடே பண்ண முடியல. ஆனா உண்மையை சொல்லணும்னாமா இந்த வழிபாடு வந்து கண்டிப்பா அவங்களுடைய கர்ம வினைகள் இல்ல, அவங்களுடைய கர்மா வழிவிட்டா மட்டும்தாம்மா யாருனாலையுமே வீட்டுல வேல் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஐயா கடைசியில சொன்னாங்க இந்த வார்த்தைய. ஏன்னா நம்பிக்கையோட தாங்க நம்ம வழிபாடு செய்யணும். நீங்களே இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு பிளாட்ல இருந்தாலுமே ஒரு 10 பேர் 5 பேர் இருப்போம். எத்தனை வீட்டுல வேல் வழிபாடு செய்வாங்க? அவங்களுக்கு பிடித்த கடவுளை தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா திருச்செந்தூர் முருகருடைய பக்தர், இப்ப நீங்க முருகப்பெருமானுடைய பக்தர் இருந்தாலும் எத்தனை பேர் வீட்டுல நம்ம வேல் வழிபாடு செய்வோம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கி ரத்தமும் சதையுமா எடுத்து உள்மனதார அந்த வழிபாட மன திருப்தியோட செய்யுங்க. உங்க வீட்டுல சகல சௌபாக்கியங்கள் உங்க வீட்டுல அனைத்துமே நிறைஞ்சிருக்கும். நம்பிக்கையோட உங்க வீட்டுல இந்த வழிபாடுகளை நீங்க செய்யுங்க. கட்டாயம் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு 100% உறுதுணையா இருப்பார். என்னைக்கு நீங்க வேலை வாங்கி உங்க வீட்டுல வைக்கிறீங்களோ உங்களை விட்டு உங்க கர்ம வினை 100% விலகுனதுன்ற நம்பிக்கையோட இந்த வழிபாடை தொடங்குங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.